ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கேழ்வரகு மாவு வச்சு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கால்சியம் சத்து அதிகம் நிறைஞ்சதுங்க. சாப்பிட்றதுக்கு திகட்டாத ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு எதுவும் கேட்டிங்கன்னா அந்த நாள்லலாம் இது வந்து கேழ்வரகு புட்டு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தானது. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கேழ்வரகு மாவு நான் வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது ராகி மாவுன்னு சொல்லுவாங்க, கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. நம்ம அதிகமாக தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து கட்டிகளாகிடும், இல்லைன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த புட்டு ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதே இந்த ஈரப்பதமாக ஆக்கணும் மாவை. அதுதான் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தண்ணீர் தெளிச்சுட்டு நல்லா மாவை கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்போ புதுசாக சமையல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து இந்த விஷயத்தை மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கணுங்க. தண்ணி தெளிச்சுட்டு மாவை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நல்லா ஈரப்பதம் ஆக்கணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டே வருதா? திரும்ப லைட்டாக தண்ணி தெளிக்கணும். நம்ம அதிகமாக ஒரேடியாக தண்ணி தெளிச்சிட்டாலும் கட்டிகளாகிடும். தெளித்து மாவை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அந்த ஈரப்பதம் எல்லா மாவுலேயும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். மாவும் நம்மளுக்கு வந்து உதிரியாகவே இருக்கணும், கட்டிகளாகவும் இருக்கக்கூடாது, ஈரமாகவும் இருக்கணும். இதுதான் இதில் மெயின் வந்து வேலையே. இந்த ராகி புட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய மெயின் இதே அதுதான். பாருங்கள், நம்ம இறுக்கி பிடிக்கும்போது நல்லா ஒரு பிடி அளவுக்கு மாவு நல்லா பிடிக்க வருதா? நாம்ளாக அதை உதிர்த்து விடணும், தானாக உதிரக்கூடாது. இது நல்லா ஈரப்பதமாக இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் இது தாங்க. இப்போ மாவு நல்லா ஈரமாகிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம தேங்காய் பூ வந்து திருவிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாவை வச்சுருங்க, அதன் பிறகு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் பூவெல்லாம் ஃபுல்லாக திருகி எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி ஹீட் ஆனதுக்கு பிறகு ஆவி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் மாவு அதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ராகி மாவு நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ ராகி மாவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இதை சேர்த்து நீங்கள் கலந்து சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் சுகரை விட இது ரொம்பவே ஹெல்த்தானது. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் தான். வெல்லத்தை நல்லா திருகிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்துடணுங்க. அப்போ தான் உருகி எல்லா இடமும் அப்சர்வ் ஆகிடும் இனிப்பு நம்மளுக்கு. உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு வந்து சேர்த்துக்குங்க. கூடவே தேங்காய் திருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இதையே நம்ம வந்து குழாய் புட்டில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழாய் புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் சேர்த்து வேக வைக்க முடியாதுங்க. மாவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவும் உதிர்த்து தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். அப்படி இல்லை, நம்ம வெல்லம் சேர்த்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ராகி மாவு வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெல்லம் கலந்துருங்க, தேங்காய் பூவும் கலந்துருங்க. அதுக்கப்புறம் குழாப்புட்டில் வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம குழாப்புட்டு உடைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் அதை உடச்சிட்டு வெல்லம் சேர்த்து தாங்க சாப்பிட்ணும். நம்மளுக்கு ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இதில் நான் நெய் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க ஏலக்காயும் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு கூட நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் வந்து சேர்க்கவே இல்லை. இந்த புட்டு ரெசிப்பியில் மட்டும் ஏலக்காய் சேர்த்தா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் ஏலக்காய் சேர்க்கவே இல்லைங்க. வெல்லமும் தேங்காய் கலந்த ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. நெய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இனிப்பு பிடிக்காதவங்க நீங்கள் காரம் கலந்து கூட இந்த புட்டு ரெசிபி செய்து சாப்பிட்லாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து செஞ்சிங்கனாலும் புட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரப்புட்டும் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்த அந்த கேழ்வரகு மாவை டெய்லியுமே கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.